ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான சிக்கன் பெப்பர் ஃப்ரை பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டி அண்ட் சிம்பிளும் கூட. வாங்க இது எப்படி பண்ணலான்ட்டு இப்போ பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா வேக வச்சுக்கணும். அதுக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட்டு, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட்டு, அப்புறம் அந்த 1 ஸ்பூன் அளவுக்கு உள்ள மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ இதில் நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு சிக்கன் நல்லா கழுவி ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா இந்த மஞ்சள் தண்ணியோடு மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா இந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு வேக வைக்கணும். இப்போ நமக்கு அந்த தண்ணியெல்லாம் வற்றி சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா நமக்கு கொதிச்சிருச்சு. இது கூட நான் 4 காஞ்ச மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு 4-5 துண்டு பட்டை, 4 துண்டு கிராம்பு, ஒரு 4-5 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கொஞ்ச நேரம் வதக்கணும். இப்போ நம்ம வேக வச்ச சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இது கூட 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கோங்க, பெப்பர் பவுடர். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும்.
இப்போ ஃபைனலாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வேக வைக்கிறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். அதனால் இந்த ஸ்டேஜில் கரெக்டாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.